விஜயோட ஜேன்னு 1000 கோடி வசூல் அல்லுங்க சார். அவன் கிறுக்க சார், கிறுத்தனமா பேசிட்டு இருக்கா. 1,00,000 கோடி வசூல் அல்லும் சார் அப்படின்னு பேசினார்ல அவரு. டாக்டர் ஷாலினி ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குங்க ஜேஎன்ல இருந்து. ஏதோ பாட்டு பேரு கச்சேரியாமா. கிட்டத்தட்ட தியேட்டர்ல கத்து கத்துன்னு தாறு மாறா கத்திருக்காங்க. இதுல ஒன்ஸ் மோர்னு 10 ஒன்ஸ் மோர் கிட்ட கேட்டிருக்காங்க. தியேட்டருக்காரன் ஒன்ஸ் மோர் போடல போல தெரியுது. அது எப்படிங்க உலகத்துல இருக்க எந்த தியேட்டர்லயும் ஒன்ஸ் மோர் போடல? இது திமுகவின் இல்ல ஸ்டாலினுடைய சதி. ஒன்ஸ் மோர் கூட போட மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலினோட அழுத்தமா. ஓப்பனாவே சொல்றேங்க, எந்த ஒரு படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து பாட்டில்ஸ்க்கு இவ்வளவு தடை ஏன் பயமா? 2026ல டேய் உங்க புறா பத்தி வீட்டுக்கு அனுப்ப போறது ஒரு பாட்டை ரீரிலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட விடல. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் எங்க அங்கிள், எங்க சொன்ன அங்கிள் இல்ல சார், ஸ்டாலின் சார் தான் காரணம். விஜயனுடைய வளர்ச்சி பிடிக்காம ஸ்டாலின் தன்னுடைய, அதாவது நம்ம முதலமைச்சர் தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டு ஒவ்வொரு தியேட்டர் ஓனர்களுக்கும் பர்சனலா போன் பண்ணி மிரட்டி இருக்காரு. ஹலோ தியேட்டருக்காரரா, அந்த விஜயோட பாட்டு நீங்க போடக்கூடாது சார். ஒரு தடவை போட்டுருவோம் சார். அப்ப சரி, ஒரு தடவை போட்டுக்கோங்க, அதுக்கு மேல போடக்கூடாது அப்படின்னு பேசின மாதிரி பக்கத்திலேயே இருந்து இவனும் கேட்ட மாதிரி, ஏண்டா எல்லாத்தையுமே கேட்ட மாதிரி பேசின மாதிரியும் தகவலா சொல்லிட்டு திரியுறீங்க. அப்புறம் தொண்டர்களே, இது உலக சாதனை படைக்க போகுது, கழக சாதனை படைக்க போகுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் விடியல் பயணத்துல, சாரி உங்களுக்கு அது அப்படின்னா என்னன்னு தெரியாதுல்ல, ஓசி பஸ்ல போக மாட்டாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல இப்படி சொல்லி உங்க தலைவர் சொல்லி இருக்கிறாரா? சரி சொல்லல, தகவல் வந்திருக்குதா? உங்க தலைவர் ரொம்ப தெளிவா தன்னோட படத்தை சன் டிவிக்கு வித்துட்டாரு அதிக பணத்துக்கு. ஏன்னா அவருக்கு கேஷ் முக்கியம். உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அவருக்கு கேஷ் தான் முக்கியம்னா அவர் அடுத்த படத்துல தான் நடிக்க போயிருப்பாரு, இப்ப ஏன் அரசியலுக்கு வராரு அப்படின்னு. வெயிட் பண்ணுங்கப்பா, வெயிட் பண்ணுங்க. இதுவும் தகவல் தான், நான் அடுத்த படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. வெயிட் பண்ணித்தானே பாக்கணும். ஏன்னா உங்க தலைவர் 2026ல ஜெயிச்சாதான்ப்பா சிஎம், தூத்துட்டாருன்னா நடிகர் தானே. அப்புறம் உங்க தலைவர் தான் சிஎம்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அன்பு தற்குறி தம்பிகளே, முதல்ல எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் ஏற்கனவே இருந்த பேர் திருப்பி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க வேணும் ஒரு படத்துக்கு ஹைப்பையும் யூடியூப் சேனலுக்கு வியூஸையும் கொடுக்கலாம். ஓட்டு போடுறப்போ உங்க பேர் அங்க இருக்கணும், அப்பதான் உங்க தலைவருக்கு ஓட்டு விழுகும். அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி உங்க ரசிகர்கள்ல ஒரு ஆள் பேசுனது நீங்க கேட்டுக்கங்க, அதையும் முக்கியமா. வர 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல, ஒரு இளைஞரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தானே. டிவிக்கே தானா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? இல்ல 2026ல தலைவர் தான் சிஎம் அப்படின்னு சொன்ன இந்த பையன் உனக்கு ஓட்டு இருக்காப்பான்னு கேட்டோன்னே எப்படி சிரிச்சான்னு பாத்தீங்கல்ல. ஆட இந்த பையனுக்கு மட்டும் இல்ல, அங்க கத்தன பாதி பேத்துக்கு மேல இது பொருந்தும். அப்ப பாதி பேத்துக்கு மேல ஓட்டே இல்லாத நீங்கெல்லாம் சேர்ந்து கைதட்டலாம், கத்தலாம், ஏன் தியேட்டர் கூட உடைக்கலாம். இதை தாண்டி உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஓட்டு இருக்கிற 80 லட்சம் பேத்தையவே பீகார்ல தூக்கி போட்டாங்க. நீங்கெல்லாம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, உங்க தலைவருக்கும் தெரியாது. அப்புறம் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் தான் அவங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கே ஓட்டு. அப்படி இருக்கிறப்ப ஓட்டே இல்லாதவங்களுக்கு 1000 கோடி ஆனா என்ன, 1,00,000 கோடி ஆனா என்ன? ஆனா நான் ஒரு நியூஸ் தகவல் கேள்விப்பட்டேன். உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. தலைவனுடைய இந்த பாட்டு, இந்த கச்சேரிங்கிற பாட்டு தலைவனுடைய பழைய பாடல்களை விட ரொம்ப கம்மியா தான் போயிருக்காமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவனுடைய பாட்டை எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருப்பாங்க. இப்பதான் சிக்கலுக்குள்ளா இருக்காருல்ல, அதனால சொந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே இன்னும் பார்க்கல, அதான் உண்மை. மெதுவா பார்த்துப்போம், என்ன அவசரம். தற்கொலையோட பாட்டை எப்ப பார்த்தாதான் என்ன, அதுவே கடைசி பாட்டுன்னு ஆயிப்போச்சு. அப்ப என்ன யூடியூப்புக்குள்ளதான் கிடக்க போகுது, பொறுமையா பாப்போம் அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டோம். ஆனா நீங்க என்னடானா ஓட்டர் ஐடியே இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து
2026ல எங்க தலைவர் தான்டா சிஎம்னு பேசிட்டு தெரியுறீங்க. உண்மையாலுமே இந்த 2026 எலெக்ஷனு சிக்கலுக்குள்ளாகும் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6-7 சிஎம் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஜெயிக்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்து கட்சி ஆரம்பிச்ச சீமானு கூட நான் தான் சிஎம்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி ஓட்டர் ஐடியே இல்லாத நீங்களும் எங்க தலைவர் தான் சிஎம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும்னு ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பே எடுத்து முடிச்சிட்ட. அப்படி அதுவும் கிட்டத்தட்ட 3% லீடிங்ல போயிட்டு இருக்காங்க 32 தொகுதியில. அது போக அன்புமணியும் மிஸ்ஸஸ் விஜயகாந்தும் ரேஸ்ல நிக்கிறாங்க. ஆனா எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல, எங்கேயாவது இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே உங்க தலைவர் வந்து டாக்டர் ஷாலினிவே மாத்தி போட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி மனநல மருத்துவர் ஷாலினில இருந்து மனநலம் பிறண்ட இந்த தற்குறிக வரைக்கும் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றாங்க. என் தலைவன் வந்துருவான்னு வந்து என்னடா பண்ணுவாருன்னு கேட்டா வருவாருங்க அப்படிங்கிறாங்க. சரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாதானே நாங்களும் ஓட்டு போட முடியும்னு கேட்டா வரணும், முதல்ல வரணும். வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன பண்ணுவாரு நீங்க பாருங்க. அவரு ரொம்ப நல்லவருங்க, இன்ட்ரோ வட்டுங்க. யாருக்குங்க ரொம்ப நல்லவருன்னு கேட்டா அவங்க அப்பாக்கு கூட அவரு ரொம்ப நல்லவருங்க. அவரோட மனைவிக்கு அவரு ரொம்ப 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 நல்லவருங்க. இப்பேற்பட்ட நல்லவரை தான் நீங்க ஒரு பாட்டுக்காக தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆனாலும் அந்த பாட்டு கச்சேரி கரூரை நல்லா ஞாபகப்படுத்தி இருக்கா. 41 பேர் செத்து போனத ஒரு பாட்டுல பிரம்மாண்டமா வச்ச ஒரே மனுஷன், ஒரே நடிகன் உங்க தலைவர் தான். 41 பேரு இறந்த அந்த ஸ்பாட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்தின ஒரே தலைவர் உங்க தலைவர் தான். அந்த உச்சபட்ச நடிகரை தான் நீங்க கொள்கை தலைவரா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியவா போகுது? நீங்க ஏதோ ஒரு எந்தூல எதையோ போட்டுட்டு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் தற்குறித்தனமா பேசுறீங்களே, நீங்கெல்லாம் தற்குறிகா அப்படின்னு நாம சொன்னோம்னா உடனே டாக்டர் ஷாலினி வந்து இந்த தற்குறிகளை எல்லாம் கொண்டாடணும் நாமங்கிறாங்க. டாக்டர் ஷாலினி தான் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க, இந்த இதுகளை எல்லாம் கொண்டாடணுமா வேண்டாமான்னு. ஏன்னா இதுகளுக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் போடலனாலே ஸ்டாலின் பண்ணன சதி அப்படின்னு பேசுறீங்க. உங்களுக்கு ஏதோ 1-2 விஷயம் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம். ஆனா போற போக்க பார்த்தா நீங்களே அவங்க பேசுற மாதிரி பேசுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தற்குறிகளை பாராட்டுற நீங்களும் ஒரு தற்குறின்னு நீங்களே சர்ச்சையை பரப்பிட்டு நீங்களே வீடியோ போட்டுக்கோங்க. போடுறப்பவாச்சும் புன்னகையோட போடுங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.